ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எங்க ஸ்ட்ரீட் சமையல். இன்னைக்கு என்ன பண்ணலாம்? நைட்டு வந்து வெள்ளை சுண்டல் ஊற வச்சேன் பாப்பாக்கு. அப்படியா? அது நிறைய ஊற வச்சிட்டேன் போல, நிறைய இருக்கு. அதை வச்சு எதாவது செய்யலாமா? என்ன செய்யலாம் அதை வச்சு? தாளிச்சு இல்லாம இல்ல வேற ஏதாவது செய்யலாம்? இல்லக்கா, எங்க வீட்ல எங்க அத்தை அரைச்சு கொடுத்த கோதுமை மாவு என்ன இருக்கு. அப்படியா? சப்பாத்தியை போட்டு சன்னா மசாலா வேணா பண்ணலாமா? சரி, ஓகே. மாவு எடுத்துட்டு வரேன். சரி, ஓகே. சரி, அப்போ அதை வச்சு இப்போ சென்னா மசாலா மாதிரி செஞ்சுட்டு சப்பாத்தி போட்டுக்கலாம். சரி, ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சப்பாத்தியும் சன்னா மசாலாவும் பண்ண போகிறோம். இப்போ சன்னா மசாலாவுக்கு தேவையான பொருட்களையெல்லாம் பார்க்கலாம் வாங்க. வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு, வேக வச்ச சுண்டல், வேக வச்சு நாங்கள் கொண்டு வந்துட்டோம், நீங்களும் வேக வச்சு வச்சுக்கோங்க. உப்பு, தனி மிளகாய்த்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா. வதக்கி அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தக்காளி, பட்டை, கிராமெல்லாம் ஒன்று ஒன்று சேர்த்து மொத்தமாக சேர்த்து அரைச்சிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, வெங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சமாக தக்காளி போட்டுக்கலாம். நல்லா வதங்கிருச்சு, இப்போ இறக்கிக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. வீட்டில் வேலையெல்லாம் முடிஞ்சா பிரியா? முடிஞ்சிருச்சுக்கா. உங்களுக்கு பிரபா? முடிஞ்சது காலையில். உங்களுக்குக்கா? நாளைக்கு ஃப்ரைடே வாட்சை முடிச்சிட்டிங்களா? ஓகே, ஓகே. நீங்கள்லாம் வந்து ஃப்ரைடே அன்னைக்கு க்ளீன் பண்ணுவீங்களா இல்லை தேர்ஸ்டேவே எல்லா ஒர்க்கையும் முடிச்சிருவீங்களான்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். முன்னாடியெல்லாம் ஃப்ரைடே தான் செய்வாங்க, ஆனால் இப்போ யாருமே ஃப்ரைடே வந்து க்ளீனிங் அந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதை பற்றின உங்கள் கருத்து என்னன்னு சொல்லுங்கள். தக்காளி சேர்த்துக்கோங்க. வதக்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். கொட்டிக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி போட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்குல்ல, அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்ட பேஸ்ட்டு தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. கூட வந்து உருளைக்கிழங்கு சேர்த்து வதக்கிக்கலாம். பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு போட்டு வதக்கிட்டோம். இதில் வந்து தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, கறி மசாலா தானே சொல்லியிருக்கீங்க, சிக்கன் மசாலா, கரம் மசாலா எல்லாத்தையுமே சேர்த்து மசாலா பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். உருளைக்கிழங்கு வதங்கிறதுக்காக வேகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். உருளைக்கிழங்கு வெந்துருச்சு, சென்னாவை சேர்த்து கொஞ்சம் கொதிக்க விடுங்க. உருளைக்கிழங்கு வெந்துருச்சு, சன்னாவை சேர்த்துக்கலாம். அதில் சேர்த்துடலாம். தேங்காய், கொஞ்சோண்டு சோம்பு, கொஞ்சோண்டு இந்த வேக வச்ச கடலை 3 சேர்த்து அரைச்சிருக்கோம். குழம்பு நல்லா கொதிக்குது, ஊற்றிக்கலாம். கொதிச்சிருச்சு, கடலையே உருளைக்கிழங்கு எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இறக்கிக்கலாம். மேலே கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாம். சப்பாத்தி சாஃப்டாக வரணும்னா என்ன பண்ணணும்? சப்பாத்தி மாவில் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கணும். அப்புறமேட்டு வேணுன்னா சுடு தண்ணி சேர்த்து பிசைஞ்சால் கூட மாவு சாஃப்டாக வரும். கொஞ்சம் பட்டர் சேர்த்தா நல்லா சாஃப்டாக வரும்க்கா. பட்டரா? ஆனால் எங்ககிட்ட பட்டர் இல்லை, உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க. கிரேவி ரெடி ஆகிட்டு இப்போ வந்து சப்பாத்தி நம்ம போட்டு எடுத்துக்கலாம். சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம தவாவில் போட்டு எடுத்துக்கலாம். ஸ்கொயர் ஷேப்பில் போட்டிருக்கோம் பாருங்கள். சப்பாத்தி எப்படி உப்பி வருதுன்னு பூரி மாதிரி. இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். சப்பாத்தி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி பிடிக்குமா இல்லை பூரி பிடிக்குமான்னு சொல்லுங்கள். ஆனால் சப்பாத்தி சாப்பிட நல்லா இருந்தாலும் ஒன்று ஒன்றா அந்த சுட்டு எடுக்கிறது தான் நமக்கு கடுப்பாகும்ல. உங்களுக்குலாம் எப்படின்னு சொல்லுங்கள். டேஸ்டான சப்பாத்தி சன்னா ரெடி. சப்பாத்தி நல்லா சாஃப்ட் பாருங்கள். சப்பாத்தி நல்லா சாஃப்டாக ப்ளஃபியாக நல்லா வந்திருக்கு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு சீக்கிரம் வரும்.